வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கண்ணன் ஸ்தபதி தேனி. அதாவது கோவில் கட்டக்கூடிய அந்த ஊர்கள், அதை சார்ந்த உறவுகள், கோவில் பங்காளிகள், கோவில் கட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். நீங்கள் கோவிலை கட்டுவதற்கு முதலில் ஒரு சிற்பி அல்லது ஸ்தபதியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர்கள் சரியான நபரா என்று பார்க்க வேண்டும். பிறகு அவர்களிடம் பேச வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆளை சிற்பியோ அல்லது ஸ்தபதியோ தேர்ந்தெடுத்தாச்சு, கோவிலை கட்டியாச்சு. அப்ப நீங்கள் உங்களுடைய குலதெய்வமாக இருக்கட்டும், ஊர் சார்ந்த தெய்வமாக இருக்கட்டும், தனிப்பட்ட பங்காளிகள் சார்ந்த தெய்வமாக இருக்கட்டும், அப்ப இந்த கோவிலை கட்டியாச்சு. அடுத்த கட்டம் இந்த தெய்வ பிரதிஷ்டை, தெய்வங்களை பிரதிஷ்டை பண்ணும் முறை எப்படி, தெய்வத்தை எந்த இடத்தில் சரியாக பிரதிஷ்டை செய்ய வேண்டும், அதாவது சாமியை எந்த இடத்தில் உட்கார வைப்பது சிறப்பு, இந்த சாமியை எப்படி உட்கார வைக்கணும், இந்த விஷயத்தை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, சிற்பிகளுக்கே தெரியவில்லை என்றால் கூட என்னுடைய வீடியோ மூலமாக பொதுமக்கள், இந்த கோவில் கட்டக்கூடிய, இந்த கோவில் வேலை எடுத்து நடத்தக்கூடிய அந்த எஜமானர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சிற்பத்தின் ரகசியமாக விளங்கக்கூடிய பாத விநியாசம் என்று சொல்லக்கூடிய இந்த சிற்ப நூலில் கொடுக்கப்பட்ட அந்த அமைப்பு பிளஸ் அளவு முறைகளை உங்களுக்கு சொல்ல போறேன். இதற்கு பாத விநியாசம் என்று பெயர். ஒரு தெய்வத்தை முறையாக எந்த இடத்தில் அமைக்க வேண்டும், இது சிற்பிகளுக்கே தெரியலைன்னா கூட நீங்க சொல்லணும். பாத விநியாச முறைகள் உங்களுக்கு தெரியுமா, அது சரியா வச்சுறீங்களான்னு நீங்க கவனத்துல எடுத்துக்கணும். அதனாலதான் இந்த சிற்பத்தினுடைய அந்த சிற்ப செந்நூல் இருக்கக்கூடிய ரகசியங்களை உங்களுக்கு ஒரு வீடியோவாக என்னோட வாய்மொழியாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். கோவில் உள் அளவுகளை சதுரமா இருக்கும் இல்லையா, உள்ள ஒரு 6க்கு 6 அல்லது 8+8 இல்லைன்னா 6+6 இந்த மாதிரி அளவுகளில் தான் அந்த கர்ப்பகிரம் அமையும். ஒரு 2 இன்ச்சு கூடுதலாக கூடுதலாக 8.3 இருக்கலாம், அல்லது 6.3 4 கூட இருக்கலாம். ஆனால் அளவு என்று பார்த்தால் கண்டிப்பாக 6னா 6 என்று இருக்க வேண்டும், 8னா 8 என்று இருக்க வேண்டும். அப்போ இருக்கக்கூடிய அளவுகள் இது புதுசா கட்டக்கூடிய கோவில்களுக்கு இந்த மாதிரி அளவுகள் முறைகள் இருக்கும். இப்ப ஒரு 8 அடி, ஒரு 8.25 அடி கருவறை வெளியில வச்சா உங்களுக்கு 1+1.5 செவுரு கட்டுறவங்களும் இருக்காங்க, 3/4 செவுரு கட்டு இருக்காங்க, போஸ்ட் அதை வெளியே இழுத்து போடுறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த முறைகளில் நண்பர்களே, நான் சொல்லக்கூடிய இந்த சிற்பா சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த விஷயமாகப்பட்டது
புது கோவில்களுக்கும் பொருந்தும், பழைய கோவில்களுக்கும் பொருந்தும். சிவன் லிங்கத்தை மட்டும் நடு மையம் என்று சொல்லக்கூடிய மத்திம பகுதியில் சரியான இடத்தை தேர்வு செய்து ஆதார பீடங்களை வைக்க வேண்டும். இது சிவனுக்கு மட்டும் அந்த விதிக்கப்பட்ட சாஸ்திரங்கள். சிவன் நீங்கள் வைக்கிறதா இருந்தால், ஒரு கருவறைக்குள்ள சிவனை தூக்கி வைக்கிறதா இருந்தால் நடு மையமாக வைக்க வேண்டும். சரி, சிவனுக்கு மட்டும் நடுமை, மற்ற தெய்வங்களுக்கு எப்படி வைப்பது அப்படின்னு பார்த்தா, நான் சொல்லக்கூடிய விஷயம் சிற்ப செந்நூல்ல இருக்கக்கூடிய ரகசியம், முக்கியமான விஷயங்கள். பல பேர்த்துக்கு இந்த விஷயங்கள் தேவைப்படும். அதனால எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் உங்களிடம் பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கோவில் உள்ள அளவுகளை அளந்து கொள்ள வேண்டும். அதாவது மெஷர்மெண்ட்டு எடுத்துக்கணும். அந்த அளவுகளை எடுத்தாச்சுன்னு சொன்னால் அதனுடைய சரி பகுதி இப்போ உதாரணத்துக்கு ஒரு 8 அடி நீளமும் 8 அடி அகலமும் இருக்கக்கூடிய அந்த கோவில் கருவறையை அந்த அளவுகோலை வைத்து அளக்கும்போது 8 அடி இருந்தால் அதனுடைய பகுதி 4 அடியை முன்புறமாக கேப்பு வைத்து விட வேண்டும். முன்னாடி 4 அடி இடம் இருக்க வேண்டும். மீதம் உள்ள 4 அடி இடத்தை 10 பாகங்களாக பிரிக்க வேண்டும். கோவில் கருவறை 8 அடி, அதில் நுழைவு வாயிலிருந்து 4 அடியை விட வேண்டும். மீதம் உள்ள 4 அடியை 10 பாகங்களாக பிரித்து அதில் செவுறு, அதாவது நம்ம 10 பாகங்களாக பிரித்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 பாகம் வரை நீங்கள் உங்கள் தெய்வத்திற்கு ஏற்றவாறு அளவுகளை அமைத்து கொள்ளலாம். அந்த செவுத்தை ஒட்டி வரக்கூடிய பின்னாடி ஒரு பாகத்தில் சேர்த்து பீடங்களை கட்டக்கூடாது. அங்கு பேய் பிசாதுகள் குடிச்சாத்தான்கள் தங்கக்கூடிய இடமாக சிற்ப செந்நூல் சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமான விஷயம், 10 பாகம் பண்ணி 10 பாகத்தில் 9 பாகம் நீங்கள் அளவுகளாக கொள்ளலாம். உங்களுடைய தெய்வத்திற்கு ஏற்றவாறு, ஆசான பீடத்துக்கு ஏற்ற அளவுக்கு ஏற்ற விஷயங்களை பண்ணலாம். இதில் நீங்கள் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ காளி என்று சொன்னால் ருத்ரம், லட்சுமி என்று சொன்னால் சாந்தம். அதே போல் ஆண் தெய்வத்திற்கு ஸ்பீடு தெய்வம்னு சொல்லக்கூடிய இருளப்பன், கருப்பன், அதுக்கப்புறம் அகோர வீரபத்ரன், இந்த மாதிரி வேகமாக ஓடக்கூடிய அந்த ருத்ர தெய்வங்களுக்கு ஏற்றவாறு அந்த பாக கணக்கு உள்ளது. இதை பண்ணும்போது கண்டிப்பாக சிற்ப செந்நூல் புத்தகம் உங்கள் கையில் இருக்க வேண்டும். அதை பார்த்து அதுக்குள்ள இருக்க விஷயங்களை புரிந்து கொண்டு நீங்கள் அந்த பாத விநாசம் என்று சொல்லக்கூடிய அளவு முறைகளை தேர்ந்தெடுத்து உங்கள் தெய்வத்துக்கு ஏற்ற இடங்களில் அமைக்க வேண்டும். நான் உங்கள் கட்டர் சிற்பி ஸ்தபதி, தேனியிலிருந்து. என்னோட வீடியோ தமிழர் சிற்பக்கலை இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் இருந்தால் தெரியப்படுத்துங்க, கருத்துகள் இருந்தால் தெரியப்படுத்துங்க. நன்றி நண்பர்களே.